நான் நினைச்சு போனது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. சரியான லூசா இருக்கும் போலடா அந்த பொண்ணு. அஸ்வின் கட்டு பேத்தாதடா. நான் ஸ்ட்ரெயிட்டாவே போய் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்னு சொன்னேன். நீ தான் அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்ல சொன்ன. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே ஒழுங்கா புரிஞ்சுக்கலடா. நான் ஒரு குடிகாரன், சிகரெட் பிடிப்பேன், நிறைய கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்னேன். என்னை கல்யாணம் பண்ணிட்டா உன்னால நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொன்னேன். அதை ஏன்டா கேக்குற? கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ அவ திருத்திடுவாளாம். டேய், தேவையில்லாததெல்லாம் பேசாதடா. என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளும் மூஞ்சியும் முடியும் அவ பேரும் அவ இருக்க அந்த வீடும் எதுவுமே எனக்கு பிடிக்கலடா. ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கலாம், எனக்கு அவகிட்ட ஒரு விஷயம் கூட பிடிக்கல. ஏன் அவ பேசுறது கூட எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. நான் ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு புரிஞ்சுக்குது. கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ திருத்திடுவாளாம். பெரிய டீச்சரவா என்னை வந்து திருத்துறதுக்கு? ஒழுங்கா படிக்க கூட இல்லையாண்டா அவ. எல்லாத்துலயும் 0 மார்க் தான் அவளுக்கு. டே அஸ்வின், நான் யாரு? கோடீஸ்வரியோட மகன். ஆனா அவ யாரா? மருமகள மருமக. நான் தாலி கட்டினா தானடா அவ இந்த வீட்டுக்கு மருமகளாவா? அவ கழுத்துல எந்த காரணத்துக்காகவும் நான் தாலி கட்டவே மாட்டேன்டா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் காலம் முழுக்க கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். டேய், தேவையில்லாதெல்லாம் பேசாதடா. எனக்கு அழகான பொண்ணா, அறிவான பொண்ணா, பணக்காரியா பார்த்து கல்யாணம் பண்ணணும். இதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியமே. இந்த மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால கண்டிப்பா நல்ல நிம்மதியா வாழ முடியாது. இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தணும்டா. வேற ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா கொடு. டேய், அந்த லூசு கிட்ட எல்லாம் என்னால போய் பேச முடியாதுடா. சரியான அரமெண்டலா இருப்பா போல. நான் சொல்றது ஒண்ணு, அவ புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறா. இதுல வேற கன்றாவி நான் அவளை லவ் பண்றேன்னு வேற நினைச்சுட்டு இருக்கா. ஆமாண்டா, அவ அப்படிதான் சொல்றா. என்னமோ அவளை பாக்குறதுக்காக நாங்க போன மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அவளை நான் உருகி உருகி காதலிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவ மட்டும் நினைச்சா கூட பரவாயில்லடா. அவங்க அம்மா அப்படிதான் நினைக்கிறாங்க. அந்த கூட ஒண்ணு நிக்குதே, அதுவும் அப்படிதான் நினைக்குது. சரி, பேரை பாரு. இந்த பேர் கூட பரவாயில்ல, ஆனா அவளுக்கு வச்சிருக்காங்களே மூக்காயின்னு கேட்க கேட்க எரிச்சலாகுது. நம்ம ஃப்ரெண்டுங்க கிட்ட இவ்வளவு எப்படிடா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்? பார்க்கதான் நல்லா இல்ல, பேராவது அழகா வச்சிருக்க கூடாது? உனக்குலாம் எல்லாமே அழகாதான் இருக்கும், ஆனா எனக்கு அப்படி இல்லை. என் தகுதி என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, கோடீஸ்வரியோட மகன் நானு. எனக்கெல்லாம் இவ கண்டிப்பா செட்டே ஆக மாட்டா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா நீ? வேற இதுக்கு மேல ஒரே வழியே அவகிட்ட போய் நேரடியா எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்றதுதான். வேற எப்படிடா நிறுத்துறது? அவளே அவ வாயால நீ வேண்டான்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை போய் சொன்னேன். ஆனா அவ நீ திருத்துறேன்னு சொல்றா. இதுக்கு மேல நான் என்னடா அவட்ட போய் சொல்றது? சுத்தம் அத்த உடனே எங்க அம்மாட்ட சொல்லிடுவாங்க. நான் இவகிட்ட யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிதான் சொல்லிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா இவ இப்படி சொன்ன உடனே நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கு மேல அவ எனக்கு பேசவும் விட மாட்டாடா. என்னை லவ் பண்றீங்கல்ல, அதனால தானே வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு அவளே எதோ கற்பனை பண்ணிக்கிறா. அழகா இருக்கா? எங்கடா இருக்காங்க அழகு? ஆமாண்டா, மாடர்னா இருக்க பொண்ணுங்க தான் அழகு. இவளை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. வாய முடி அஸ்வின், அவ்வளோ ஆளும் மூஞ்சியும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லு. இன்னும் 2 நாள்ல இந்த கல்யாண பேச்சே எங்க அம்மா நிறுத்தணும். சீக்கிரமா ஏதாவது ஐடியா யோசி.
கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா, நானும் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா, நானும் இங்கு சௌக்கியமே. லாலலா 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 லாலலா. செல்லம்மாக்கா. வாசல் பாவுக்காரு. என்னக்கா அந்த பொம்பளை வரலையோ, ஜாலியா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிய? வரல சில்பா, என்ன 2 நாள் கழிச்சு தான் வராளாம். அப்படியா? ஆமா ஆமா, வருத்தத்தெல்லாம் பெறவ பாப்போம். இப்போ நம்ம சந்தோஷமா இருப்போம், அவ்வளவுதான். ஆமாக்கா, அதுவும் சரிதான். 2 நாள் கழிச்சு கஷ்டப்பட போறதுக்கு எதுக்கு நம்ம இன்னைக்கே வருத்தப்பட்டுட்டே இருக்கணும்? இருக்க நேரத்தை இப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். ஆமா சில்பா, அதான் கரெக்ட். நாளைக்கு நடக்க போறதுக்கோ நாளை மறுநாள் நடக்க போறதுக்கோ இப்பவே நினைச்சு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருந்தோம்னு வச்சுக்கியா, இந்த நாளுக்காக நம்ம நிம்மதியா வாழவே முடியாது. அதான் நான் பாட்டுக்கு பீடியை சுத்திட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆமாக்கா, அதுவும் கரெக்ட் தான். செல்லம்மாக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சில்பா? காலையில இந்த ராசாத்தி பொம்பளை சம்மந்தி வீட்டுக்கு போறேன்னு பயணம் போச்சு. எதுக்குன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லல. அது உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுக்கா. வேற எதுக்கு போயிருக்கோம்? வரதட்சணையை பத்தி பேசுறதுக்கு தான் போயிருக்கோம். ராணியக்கா செருப்பால அடிச்சு அனுப்பியிருப்பாவ. அது இல்லக்கா, போன் நம்பர் வாங்க போயிருக்கு. யார் போன் நம்பரு? அந்த பிள்ளையோட போன் நம்பர் வாங்கிட்டு வந்து மகன்கிட்ட கொடுத்துருக்குக்கா. அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டானா, அதனால நம்பர் வாங்கி தாங்கன்னு கேட்டிருப்பான் போல. அதான் நேர்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கு. எதுக்கு இதுக்கு நேர்ல போய் வாங்கணும்? அந்த ராணிகிட்ட போன் போட்டு கேட்டாலும் தருமே. அதான்க்கா என்ன ஏதுன்னு தெரியல, நேர்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கு. ஷில்பா, இந்த பொம்பளை சும்மா நேர்ல போவாதே, ஏதாவது காரணம் இருக்குமே. ஆமாக்கா, எனக்கும் அதே தான் தோணுச்சு. உங்களுக்கு தோணுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இது நம்பர் தான் வாங்கிட்டு வந்தேன்னு மகன்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சுக்கா, கேட்டேன். நம்பர் வாங்குற சாக்குல வரதட்சணை பத்தி தான் பேசிட்டு வந்திருக்கோம். ஏக்கா, என் காதுக்கு வந்த விஷயம் வரைக்கும் இது வரதட்சணையே பெருசா கேட்கலையா? இன்னொரு விஷயம் தெரியுமா? பொண்ணுக்கு இது 50 பவுன் போட்டு கட்டிட்டு வர போதா. என்னது 50 பவுன் இது போட போதா? ஆமாக்கா, நான் கேள்விப்பட்ட விஷயம் அதான். என்னால இதெல்லாம் சுத்தமா நம்பவே முடியல. ₹1 எக்ஸ்ட்ரா சம்பளம் தரணும்னாலே இது மூக்கால உட்காந்து ஆளும். இது அது 50 பவுன் போட்டு மருமகளை கூட்டிட்டு வரதா? அது வாய்ப்பே இல்ல. அதுல என்னமோ இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் அதான் தோணுச்சு. கவரிங் போடுமா இருக்கும். கவரிங் போட்டா அவளால கண்டுபிடிக்க முடியாதா? தங்க மாதிரியே இருக்கும்லக்கா, அந்த கவரிங் வாங்கி போடுமா இருக்கும். இது மருமகளுக்கு மட்டும் நல்லா செஞ்சிருமா என்ன? வேலைக்கு வச்சிருக்க நம்மளையே இப்படி எல்லாம் நடத்துது. நான் லீவ் போட்டேன் இல்லக்கா, அதுக்கு ஒரே ஏச்சி. இனி சொல்லாம லீவ் எடுத்தா 1000 ரூபாய் பிடிச்சிருவாங்களாம். இது நல்ல கதையா இருக்கே. தேவனா லீவ் எடுக்க தான் செய்வோம். ஒரு நாள் லீவுக்கு 1000 ரூபாய் பிடிச்சிருவாங்களோ? ஆமாக்கா, இது சரியான மோசமான பொம்பளை. இது வரதட்சணையே வேண்டாம், நீங்க போடியதெல்லாம் போடுங்க, 50 பவுன் நான் போடியேன்னு சொல்லியிருக்குக்கா. அதான் எதுக்குன்னு தெரியல. ஷில்பா, இந்த மாதிரிலாம் பேசுறதுனால தான் ராணி அக்கா இந்த பொம்பளையை நம்பியாவே. அதனால தான் அவன் மகளை கெட்டி தராவே. ஆமாக்கா, இருந்தாலும் இருக்கும். 50 பவுன் போடியேன்னு சொன்னா யார் தான் நம்ப மாட்டாவே. அதான் அவன் மகளுங்க கெட்டி தராவ போல. வந்த பிறகு தானே இங்க என்ன நடக்குன்னு தெரியும். என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன? இந்த கல்யாணத்தை நிறுத்தலாமேன்னு ஆசையா இருக்குக்கா. ஏன் ஷில்பா? அப்பதானே அந்த ராசாத்தி பொம்பளை மறுபடியும் உட்காந்து கஷ்டப்படும், நம்மளுக்கும் ஜாலியா இருக்கும். என்னைய போட்டு எவ்வளவு இம்சை பண்ணுது, அத நம்ம கொஞ்சம் இம்சை பண்ணி பார்க்காண்டாமா? வேண்டாம் ஷில்பா, அது பாட்டுக்கு என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம். நம்ம பொறுமையா காத்திருந்து பாப்போம் என்னதான் நடக்குன்னு. சரிக்கா. கார்த்தி, கார்த்தி, ஐயா கார்த்தி. என்னம்மா? ஐயா கார்த்தி, அந்த பிள்ளைகிட்ட பேசுனியாப்பா? பேசுனம்மா. அவ வந்துட்டு பேசுறாளப்பா நல்லபடியா? நல்லதம்மா பேசுறா. எக்ஸாம் இருக்குல்ல, படிச்சிட்டு இருக்காளாம். அப்படியா? அதான் அவிய அம்மையும் சொன்னாவ. அதனால தான் அவிய முதல்ல நம்பர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாவப்பா. அப்புறம் எப்படிமா வாங்குனீங்க? நான் அந்த பிள்ளையோட அப்பாட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? அங்கிள் உடனே நம்பர் தந்துட்டாங்களா? ஆமாப்பா, அவிய பிள்ளைகள் ரெண்டும் பேசி பழகட்டும், அதான் நல்லதுன்னு சொல்லியாவ. எனக்கும் அதான் தோணுச்சு. ஆனா ரொம்ப பேசாத கார்த்தி. ஏமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையில வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குதான். கல்யாணத்துக்கு பிறகு எப்படி பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து பேசு, அளவோட பேசு,
ஆ சரிம்மா. இன்னைக்கு கூட 5 நிமிஷம் தான் பேசினேன். அவ படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாளா, சரி படிக்கட்டுமேனே நான் டிஸ்டர்ப் பண்ணலம்மா. ஆ அப்படியே இருப்பா, அதான் நல்லது. நீயும் ரொம்ப அவட்ட பேசியிருந்தா அவளுக்கு திமிரு ஏறிடும். இவன் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்க ஆரம்பிச்சிருவா. சீச்சி இல்லம்மா, அடிக்கடி பேசினாதான் பாசம் அதிகமாகும். எனக்கு அந்த பொண்ணுகிட்ட அடிக்கடி பேசணும்னு தான் தோணுது. வேண்டாப்பா, அவளுக்கு பரிச்சை வேற நடக்குது பத்தியா. 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் என்ன எப்படி இருக்கா சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டு வச்சிரு. ரொம்பலாம் பேசாதப்பா. சரிம்மா, எக்ஸாம் முடியிற வரைக்கும் அப்படியே பேசுறேன். அதுக்கப்புறமா அளவோடய பேசியா, ரொம்ப பேச வேண்டாம். நான் ஏன் சொல்லி என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல, அதுக்குதான். சரிம்மா, பார்த்து பேசுறேன். ஐயா பேராண்டி, பேராண்டி, என்ன பாட்டி? ஐயா பேராண்டி, நீ எவ்வளவு மனசு வருத்தத்தோட இருக்கான்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லல்லப்பா? இல்ல பாட்டி. அந்த பிள்ளையும் உனக்கு பிடிக்கல தானப்பா? ஆமா பாட்டி, பிடிக்கல. ஆனா அம்மாக்கு தான் புரிய மாட்டேங்குது. அவளை தவிர வேற யாரை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் பாட்டி. அவ பேரே எனக்கு பிடிக்கல, அவ மூஞ்சி எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மா ஏன் பாட்டி இப்படி பண்ணாங்க? கோடீஸ்வரி ஆயிட்டாங்க. பெரிய கோடீஸ்வர வீட்டுல தான் பொண்ணு எடுப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா என் விஷயத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பாட்டி. எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அம்மா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்க அம்மைக்கு கொஞ்சம் அறிவு கம்மிதான். சுவந்த வீட்டு பேர கூடாது, பண்ண வீட்டு பேர கூடாது சொல்லிட்டு தெரியா? அதுக்காக என் லைஃபையே அப்படி பலிக்கடா ஆக்குறது? அண்ணனுக்கு மட்டும் நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு அந்த ஓட்டு வீட்டுல இருக்க பொண்ணா பிடிக்கவே இல்லை பாட்டி. ஏதாவது ஒரு விஷயத்துல உருப்படியா இருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அழகும் இல்ல, அறிவும் இல்ல, பணமும் இல்ல. ஏன் அவ பேர் கூட நல்லா இல்ல பாட்டி. நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவதான் என் பொண்டாட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்? நீங்களே சொல்லுங்க. அம்மா ஏன் பாட்டி இப்படி பண்ணாங்க? அதான் சொன்னேனே, உங்க அம்மைக்கு எதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. எப்படியோ பணத்தை சம்பாதிச்சிட்டா, அதுவும் என் பேரன் பேத்தி உதவியோட. அம்மா எல்லாருக்கும் நல்லதுதான் பாட்டி பண்ணியிருக்காங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி பண்ணிட்டாங்க. நீ கவலைப்படாதப்பா, இந்த கல்யாணத்தை எப்படியே நிறுத்திடலாம். எப்படி பாட்டி? நானும் அதுக்கு வழி தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி பாட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? எனக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அஸ்வினும் நானும் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தோம். ஆனா அதுவுமே எதுவுமே செட் ஆகல. என்னைய சொல்லியா போய் பேசிட்டு வந்தீங்களா? ஆமா பாட்டி, இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லலான்னு போனேன். ஆனா அவ எதோ புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டா. அவ இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி தெரியல பாட்டி. இனி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்னு கான்பிடென்டா இருக்கா. இருக்கதானே செய்வா, இவ்வளவு சொத்து பத்து இருக்குல்ல. எவன் விடுறதுக்கு ஆசைப்படுவா? நான் குடிக்காரே, சிகரெட் பிடிப்பேன்னு அவட்ட போய் சொன்னேன். என்னது குடிகாரனா? இல்ல பாட்டி, சும்மா தான் பாட்டி. அவளை கல்யாணத்தை நிறுத்த வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். அதுக்காக நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து உங்களை திருத்திடுறேன் அப்படின்னு சொல்றா. எந்த பொண்ணாரும் இப்படி சொல்லுவாளா சொல்லுங்க? அதையா எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளவு சொத்துதான். உன் அம்மா கிட்ட இவ்வளவு பணம் இருக்குல்ல, அதனாலதான் அவ அப்படி பேசியா. இதுவே ஒரு கஷ்டப்பட்டவனா இருந்தா குடிகாரன் சொன்ன உடனே இந்த மாதிரி கெட்டுப்பட்டு வாரேன்னு சொல்லுவாளா? ஆத்தாலும் அவளும் தலையில நின்றுப்பாளுவே. கல்யாணத்தை முதல்ல நிறுத்திருப்பாளுவே. இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு சொத்து பத்து இருக்குல்ல, அதான் அவ உன்னைய கெட்டிக்கிடணும்னு நினைக்கா. இப்ப என்னதான் பாட்டி பண்றது? எப்படி நிறுத்துறது? அம்மா கிட்ட வேண்டான்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னா அவ இப்படி பேசுறா. எப்படி பாட்டியை நீ கல்யாணத்தை நிறுத்துறது? ஐயா பேராண்டி, கல்யாணத்தை நிறுத்துறது என் பொறுப்பு. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டி, ஆனா அதுக்காக நீ ஒண்ணு செய்யணும். என்னது பாட்டி? உன் மாமன் மகா இருக்கால்ல சேனி, ஆமா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிடணும். பாட்டி, என்ன பேசுறீங்க நீங்க? அவளுக்கும் மாப்பிள்ள எல்லாம் பார்த்து பூ வச்சாச்சு. அது மட்டும் இல்ல, அம்மாக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. ஆன பிள்ளைய கூட தான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. கல்யாணம் முடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஏத்துக்கிடலையா? அந்த மாதிரி தாயா சேனி பிள்ளையும் உங்க அம்மா ஏத்துக்கிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாரோஜாவை நான் பெத்தவ, அவ குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் உங்க அம்மா ஏத்துக்கிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல பாட்டி, அதெல்லாம் சரி வராது. ஏன் சரி வராதுங்க? உன் அத்தை மகளுக்கு உன் மாமி மகன் எவ்வளவோ மேலு. நல்லா படிக்கிற பிள்ளை, அழகா இருக்கா. பேர நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல அழகான பேரு. அது மட்டும் இல்ல, வசதியில ஒரு குறைச்சல் கிடையாது. சரிதான் பாட்டி, ஆனா அந்த பொண்ணுக்கு பூ வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி? அத நான் பாத்துக்கிறேன். உனக்கு பார்த்த பொண்ணுக்கு வந்து பூ வச்சாச்சு. ஆனா இப்பதானே உனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கல. அந்த மாதிரி அவளுக்கு பிடிக்காம போவோம். பிடிக்காம போவாட்டி நான் பிடிக்காம போக வைக்கே. உங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கே. இல்ல பாட்டி, இது சரி வரும்னு எனக்கு தோணல. அம்மா கண்டிப்பா கோவப்படுவாங்க. நானும் அவளுமே சரியா பேசுனது கிடையாது. எனக்குமே அவ்வளவா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அவன் அழகா இல்லையா, அறிவா இல்லையா? நல்ல பிள்ளைய பேத்தி உன் மைனிகாரி எப்படி அதே மாதிரி தான் அவ குணமும். சேனி இந்த வீட்டுக்கு வருமானம் வந்துட்டான்னு வச்சுக்க,
ம் சரி பாட்டி